தேவனுக்கே மகிமை. மாரநாதா வேதாகம கல்லூரியின் 31வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். This day is truly remarkable and astonishing. The day when divine cause are prepared for Christ, recognized and sent into the nation. So let us rejoice and glorify God. God is good. Give thanks to the Lord, for He is good, for His steadfast love endures forever. இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Please let us all stand. ஒரு பாடல் பாடப்படும்போது தலைவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெறும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும், அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும், ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுதான் வழி என்கின்ற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான்
செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் முழுவதையும் தேவனே ஆளுகை செய்து நடத்தும்படியாக, அவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக பாஸ்டர் டேனியல் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி 31 ஆண்டுகளாய் நீர் இந்த இடத்துல செய்து வருகிற இந்த பலத்த செய்கைகளுக்காக, கிரியைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 31வது பட்டமளிப்பு விழாவை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே இருப்பதாக, நம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். லெட்ஸ் ஆல் see with high expectations. இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கும் நம் அனைவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். We are a chosen generation. We are a royal priesthood. We are a holy nation. We are a people for his own possession. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. Pastor Joaquin, when you are leading worship, let's all sing and praise God together. தேவனை நாம் ஆராதிக்கும் போது தெய்வ மகிமையும் தெய்வ சமாதானமும் விடுதலையும் அவருடைய அபிஷேகமும் நம்மை நிரப்புவதாக. அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக சேவை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். ஏனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, அவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக, அவரால் அதிகாரப்படுத்தப்பட்டவர்களாக அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் ஆமென் உருவாக்கி இன்றைக்கு அவர்களுடைய ஆமென் கிராஜுவேஷன் சர்வீஸில் அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் இவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். வந்திருக்கிற எல்லாரும் தேவனை நாம் இணைந்து ஆமென் ஆராதிக்க போகிறோம். தேவ நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஒரு விசேஷித்த அபிஷேகமும் விசேஷித்த தேவ மகிமையும் பிள்ளைகளையும் ஆமென் ஊழிய பாதையில் அவங்க நடத்த வேண்டிய ஒவ்வொரு நாட்களிலும் அவர்களை நிரப்ப நாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை எப்படி ஆராதிப்போம். ஆண்டுடைய நாமம் நம் மத்தியில மகிமைப்படுவதாக. ஆமென். ஜீசஸ். எஸ். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். எஸ் லார்ட். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுமோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சேர்ந்து பாடமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுமோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுமோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலா என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள
நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது போல் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, இருப்பது போல் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இங்கு நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று அதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது போல் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சேர்ந்து சொல்லுமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது போல் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு ஆமென். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவு. ஒரு தீர்மானத்தோடு பாடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இருப்பது இந்த வாழ்க்கையில உமக்காக செயல்பட எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சேர்ந்து இணைந்து உயர்த்துவோமா? ஆமென். இருப்பது போல் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடு. ஆமென். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாலும் அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது போல் ஒரு வாழ்வு, அதை நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, இருப்பது போல் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடு. சொல்லுங்க. வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக ஒரு விசை கூட சேர்ந்து சொல்லுங்க. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக எல்லா தேவ பிள்ளைகள் இணைந்து வாழ்ந்திடுவோம் நாம். ஆமென். எஸ் லார்ட். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்காக இந்த நாட்கள்ல செயல்பட எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கலப்பையில கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. இந்த ராத்திரிவேளை சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக செயல்பட அர்ப்பணித்த நாங்கள் எங்கள் கடைசி மூச்சு வர உமக்காக வாழ, உமக்காக ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஆவில நிரம்பி கரங்களை தட்டி பட்டமளிப்பு பெறுகிற பிள்ளைங்க ஒரு தீர்மானத்தோடு இந்த சாந்திர வேளையில நீங்க அறிக்கையிடுவீர்களே, ஆனால் என் தேவனுடைய கரம் உங்களை தாங்கி நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. என் தேவனுடைய கரமுனை அபிஷேகிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எந்த பாதையானாலும் அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, அதை தேவனுக்காக அர்ப்பணி
அர்ப்பணித்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பொன்னான இயேசுவை, புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து நின்று பாடுவோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொன்ன கர்த்தர் அவர் அதோடு நிறுத்தவில்லை. அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். வாக்கு தத்தத்தோடு கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு பெரிய பணியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்ய நாம் செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து நின்று பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொன்னான இயேசுவை, புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். சேர்ந்து பாடுவோமா? பொன்னான இயேசுவை, புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை, புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை சேர்ந்து பாடுவோமா? அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை, பொன்னியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். மறுபடியும் சொல்லுங்க, பொன்னான இயேசு, பொன்னான இயேசுவை. ஆமென். ரிகலதா ஷபலமரமா ரிகலதரலமா என்று கூறுவோம். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்வார், இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே. கரங்களை தட்டி சொல்வோமே. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை சேர்ந்து சொல்வோமே. தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை பாடுவோமே. கொண்டு செல்வோம். ஆமென். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை, பொன்னான இயேசுவை. ஆமென். கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடல் அலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடல் அலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம்.
கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவனே வந்து அவர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவர், அவர் உங்களை எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவர். சேர்ந்து பாடுவோமே. பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம். ஓ அவர் ஒன்றே வழி என்று ஒரு விசை கூட. பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த ராத்திரி வேளை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதான கிருபையை, அபிஷேகத்தை இந்த ராத்திரி வேளை இன்னும் அதிகமா எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம அப்படியே தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஹல்லேலூயா ரிமல ஹந்தரலவ ஷபரவலவோ. இந்த ராத்திரி வேளை ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த அபிஷேகம் அருமையான இந்த பிள்ளைகளை மாத்திரமல்ல, இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பி கொண்டிருக்கிறபடியினால, அவர் உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறபடியினால, அவன் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, அவன் நீயும் எனக்கு தேவை. இந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த அரங்கத்தில் இருக்கிறதான், ஆலயத்தில் இருக்கிறதான் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்காக செயல்பட, தேவனுக்காக எழும்ப அவன் கர்த்தர் நம்மை அழைக்கிறபடியினால வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். எஜமானனே எஜமானனே சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே சொல்லுங்க, எஜமானனே சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ஆமென் பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை மட்டுமே ஆராதிப்பே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. சொல்லுங்க வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் அப்படியே ஆராதிக்க பார்க்கலாம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டீ சொல்லுங்க, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும். உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. என்னை தெரிந்தெடுத்தீரே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை ஆராதிப்பே. அது எண்ணியே வாழ்நாள். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் வந்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக ஓட ஆரா
ஆராதிப்பே அதை எண்ணியே ரபல ஷகதரல மரிகந்தரலப ஓ ஆராதிப்பே 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராஷகதரைலிகந்தரலப உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தட்ட ஆண்டவரே ஆராதிப்பே ஓரி மலகந்தரலவோ உமக்காக செயல்பட உமக்காக ஓட எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல் அலைத்தவரே அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அலைத்தவரே அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே மறுவிசை கூட அழைத்தவரே அலைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் வெளிப்பட போகிறபடினால ஆண்டவரே உம்மை நம்பி நிற்கிற ஒருவரையும் நீர் ஒருபோதும் வெட்கப்பட அனுமதித்ததில்லை. நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து ஜெயமாய் நடத்த போகிறபடியால் நன்றி என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமே. அவருக்கே சகல மகிமையும் கனமும் நித்தியமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அன்பு தகப்பனே, தொடர்ந்து எங்கள் மத்தியில் உயர்ந்தரிலும் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உள்ளமுருகி ஆராதிக்கவும் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்து உள்ள காலங்களிலும் நேரங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்துதலுக்காக பாஸ்டர் ஐசக் சரவணன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நல்லவர் தகப்பனை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இம்மட்டும் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பட்டமளிப்பு விழாவில் தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானுடைய பரிபூரண ஆளுகை உண்டாயிருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் ஒருவரே எங்கள் மத்தியில் மகிமைப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you, Pastor. எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். Next, the welcome speech is a brief address that warmly greets everyone attending the convocation ceremony and introduces the event's purpose. They are coming to deliver a welcome speech that captivates the audience, boosts enthusiasm, and sparks curiosity about what will happen next. The esteemed speaker is Pastor Paul Isaiah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 31வது பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துவதில், வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கரங்கள் உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு ஹல்லேலூயா, இன்னொரு ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம் நடுவில் பிரசன்னராக இருக்கிறபடினால, அவருடைய மகிமையின் சமூகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடினால, ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்துக்குள் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வரவேற்று ஆண்டவரே எங்கள் நடுவில் பிரசன்னர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திர. விசேஷமாக நம்முடைய
ஸ்தோத்திரம் ஸ்தாபனத்தினுடைய இந்த வேதாகம கல்லூரிகளுடைய ஸ்தோத்திரம் இயக்குனராக இருக்கிறதான இன்றைக்கு நம்முடைய மத்தியில் விசேஷித்த அல்லது கெஸ்ட் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ரெவரண்ட் டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் ஐயா அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களை எல்லாரும் கரந்தட்டி நான் வரவேற்கலாம். அவர்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சால்வையை பாளையங்கோட்டை பகுதியில் ஊழியர் செய்கிற நம்முடைய மூத்த போதகர் பாஸ்டர் ஜான்சனை அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த டவல் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் அணிந்து வரவேற்பார்கள். கரந்தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நம்முடைய மாறாத வேதாகம கல்லூரிகளினுடைய இயக்குனர் ரெவரண்ட் டாக்டர் அலெக்சாண்டர் ஜப்ரா ஜோசப் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதே போல அருமையான ஸ்தோத்திரம் இயக்குனர் அவருடைய துணைவியார் ஸ்தோத்திரம் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அருமையான டெல்சேக்கர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நாம் வரவேற்க போகிறோம். அவர்களுக்கும் கூட ஸ்தோத்திரம் நம்முடைய மத்தியில் இருக்கிற சிஸ்டர் பியூலா அவர்கள் முன்பாக வந்து ஸ்தோத்திரம் நல்ல ஒரு சால் அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். கரந்தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தடுக்க பார்க்கலாம். உறக்க பலமாக ஆண்டவர் நல்லவராக போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போலவே நம்முடைய மத்தியில் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற டெல்சாக்கு கூட வந்திருக்கிற அவங்களுடைய சகோதரர் அருமையான பிரதர் தனபால் அவர்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாசரேத்து பகுதியில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய மகனை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த வேதாகம கல்லூரிய முதல்வர் இருக்கிற அருமையான ஐயா ஜோசப் பழைய நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை கொண்டு இந்த ஊழியங்களை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். கரந்தட்டி எல்லாரும் அவர்களை நான் வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர். ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தில் கூட நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய அடுத்த மூத்த தலைவராய் ஸ்தோத்திரம் மாறாத திருச்சபைகளுடைய தலைவராக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சார்லஸ் பின்னி ஜோசப்பன் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஸ்தோத்திரம் இந்த வேதாகம கல்லூரியை நேசிக்கிறார்கள், ஊழியர்களை நேசிக்கிறார்கள். அவர்களுக்காக அக்களுக்காக ஸ்தோத்திர கரந்தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதே போலவே நம்முடைய மூத்த போதகர் அருமையான பாஸ்டர் ஜான்சன் ஐயா இருக்கிறாங்க. இந்த வேதாகம கல்லூரியில் ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஸ்தோத்திரம் அதிகமாக நேசிக்கிற ஒரு 25 வருஷங்க கிளாஸ் எடுத்தாங்க. ஸ்தோத்திரம் இப்போதும் இங்கே வந்து எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பங்கெடுப்பது, அவங்களுடைய ஆலோசனை கொடுப்பது மிகுந்த மேன்மையாக இருக்கிறது. அவர்களை எல்லாருடைய சார்பாக அன்போடு கூட வரவேற்கிறேன். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதே போலவே நம்முடைய மத்தியில் இருக்கிற அடுத்த ஒரு மூத்த தேவ மனிதர் ரெவரண்ட் சாமுவேல் ஜெபராஜ் பாஸ்டர் மத்தியில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திர பனங்குடி பகுதியில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இந்த வேதாகம கல்லூரியுடைய ஆரம்ப நாள் முதல் இங்க வந்து பிள்ளைகளை ஸ்தோத்திர ஆவிக்குரிய ரீதியில வேத சத்தியங்களை போதித்து வளர்த்து கொண்டிருக்கிற தெய்வ மனிதன். உலகமெங்கும் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். ஆனால் வேதாகம கல்லூரிக்கு ரெகுலரா வர்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்புறாங்க. கரந்தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாலும் வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதே போலவே இந்த வேதாகம கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்கள் எங்க பின்னால் இருக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் எஞ்சிக்க பார்க்கலாம். பிள்ளைகள் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் கொஞ்சம் எளிமையிலுங்க பாருங்க. ஆசிரியர்கள் இவங்க தான் இந்த பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஸ்தோத்திரம் வணைந்து அவர்களை சிறப்பாக ஒரு சிறந்த ஊழியக்காரிகளாக இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய அளவில் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த அருமையான ஆசிரியர்களை எல்லாரும் கரந்தட்டி வரவேற்கல. உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். அதே போல அருமையான மூத்த போதகர் பாஸ்டர் பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. உங்க எல்லாரும் சார்பாக அவர்களை வரவேற்கிறேன். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மேலப்பாளையம் பகுதியில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் தேனியல் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களும் ஒரு விசேஷித்த தெய்வ மனிதர். கரந்தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த வேதாகம கல்லூரியுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் தவறாமல் பங்கெடுக்கிறாங்க. இந்த வேதாகம கல்லூரி இந்த ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவதாசர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. விசேஷமாக இங்க பட்டம் பெற போகிற மாணவிகளை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில பெருகுவதாக. அப்படி எழும்பி ஆடியன்ஸ் பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிங்க பார்க்கலாம். கரந்தட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் கரந்தட்டி அவங்கள ஸ்தோத்திர வரவேற்போம்.
கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்து கொள்ளுங்க. அதே போல அருமையான மற்ற படித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, படித்து முடித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய போதகர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை அனுப்பி கொடுத்த போதகர்கள் பாஸ்டர்மார் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்களுக்காக கரந்தடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சபையின் விசுவாச மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்தல சபையினுடைய தேவ பிள்ளைகள் இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். கரந்தடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் சொல்லார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நல்ல ஆரம்ப ஜெபம் பண்ணி நல்ல பாடல் துதி ஆராதனை நடத்தி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நல்ல பிளே பண்ண தேவ ஊழியருக்காக நன்றி சொல்லுகிறேன். அங்கே ஆடியோ எடுத்து கொண்டிருக்கிறாங்க. வீடியோ டிபார்ட்மெண்ட் அவங்களை நான் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். இருக்கிற பட்ச எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் அதிகமாக பெருக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 31வது பட்டமளிப்பு விழாவில் பங்கெடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தர் மீதன எல்லா பகுதியும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்தரே மகிமைப்படுவாராக. ஆமென். இப்பொழுது ஆண்டறிக்கை. நம் கல்லூரியில் இந்த கல்வியாண்டு முழுவதும் நடந்த சம்பவங்களை ஆண்டறிக்கையாக மிக தெளிவாக வாசிக்க வருகின்றார்கள் மிஸ்ஸஸ் மதி ஐசக் அவர்கள். ஆண்டறிக்கை 2025 முதல் 2026 வரை. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று பிலிப்பியர் 2:14 என்ற வார்த்தையின்படி தேவனுடைய பெரிதான கிருபையால் மேன்மை தங்கிய மாரநாதா இயக்கத்தின் நிறுவனர் டாக்டர் ரெவரண்ட் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்களுடைய ஆசியால் துவங்கப்பட்டு இந்த 31வது கல்வி ஆண்டை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய தேவாதி தேவனுக்கே அனைத்து மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். அன்புக்குரிய ரெவரண்ட் டாக்டர் அலெக்சாண்டர் ஜெபராஜ் ஜோசப் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மாரநாதா வேதாகம கல்லூரி ஆசிரியர்களுக்கும் போதகர்களுக்கும் ஜெபத்தாலும் பொருளாதார ரீதியிலும் உதவினவர்களுக்கும் இதற்காக ஒத்துழைத்த விசுவாசிகளுக்கும் மாணவிகளுடைய பெற்றோர்கள், போதகர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். தேவ கிருபையினாலே நாங்குநேரி மாரநாதா மகளிர் வேதாகம பயிற்சி பள்ளி கல்லூரி தனது 31வது கல்வி ஆண்டை மிக சிறப்பாக முடித்து இன்று பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறது. இவ்வருடத்துடன் சுமார் பல நூற்றுக்கணக்கான மாணவியர் தேவ பணியாளராய் களமிறங்கியுள்ளனர். எமது பள்ளியில் உருவான அநேகர் தேசத்தின் பல பகுதிகளில் தேவனுக்கென்று ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையால் நமது கல்லூரி மாணவிகள் தங்கிய விடுதி கட்டடம் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தது. கடந்த ஆண்டு சுமார் ரூபாய் 11 லட்சம் செலவில் அக்கட்டடம் மறுசீரமைத்து கட்டப்பட்டது. தேவன் நல்லவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சென்னை மந்தவெளி பாஸ்டர் எஸ் டேனியல் அவர்கள் தனது நண்பர்கள் மூலம் நமது கல்லூரி மாணவிகளுக்கு மெத்தை, விரிப்பு மற்றும் தலையணைகளை சுமார் 95,000க்கு வாங்கி கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் 2025 ஜூலை 14ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவிகள் தங்கள் கல்வியை தொடர கல்லூரியில் சேர்க்கப்பட்டனர். பின்பு 2026 ஜூலை 16ஆம் நாள் புதன்கிழமை அன்று 1ஆம் ஆண்டு மாணவிகள் ஆசிரியர்களால் நேர்முக தேர்வு செய்த பின்பு 31வது கல்வி ஆண்டில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். பின்பு நடந்த ஆராதனையில் பாஸ்டர் எஸ் டேனியல், பாஸ்டர் ஜான்சன், பாஸ்டர் ஜான் பால், பாஸ்டர் ஐசக் சரவணன், பாஸ்டர் ஜான் மோசஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பாஸ்டர் எஸ் டேனியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து மாணவிகளை உற்சாகப்படுத்தினார்கள். மாணவிகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஓரியன்டேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் மீட்டிங்ஸ் நடத்தப்பட்டன. 17/7/2025 அன்று மிஸ்ஸஸ் பிரயர்கனி விஜயகுமார் விஜயபாஸ்கர் அவர்களும் 18/7/2025 அன்று மிஸ்ஸஸ் மதி சரவணன் அவர்களும் தேவ செய்தி அளித்து மாணவிகளை அபிஷேகத்தில் நடத்தினார்கள். 21/7/2025 திங்கட்கிழமை முதல் வகுப்புகள் கிரமமாக ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது.
2025 ஆகஸ்ட் 8, 9, 10 ஆகிய தினங்களில் மூளைக்கரைப்பட்டி, நாங்குநேரி வட்டார நற்செய்தி கூட்டங்களிலும் 2025 ஆகஸ்ட் 24, 25 மற்றும் 26 ஆகிய தினங்களில் தெய்வநாயகபேரி மாரநாதா சபையில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டங்களிலும் 3, 9, 2025 அன்று நாங்குநேரி மாரநாதா தேவாலயத்தில் நடைபெற்ற 5 மாவட்ட ஊழியர் கூடுகையிலும் 4, 9, 2025 அன்று அம்பலச்சேரி திறந்த வேதாகம சபையில் நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டத்திலும் 2025 செப்டம்பர் 26, 27, 28 ஆகிய தினங்களில் பனகுடி அண்ணா நகரில் WMM சபை சார்பாக நடத்தப்பட்ட திறந்தவெளி நற்செய்தி கூட்டத்திலும் 2025 செப்டம்பர் 31, அக்டோபர் 1, 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் காவல் கிணறு WMM சபையில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டங்களிலும் 2025 அக்டோபர் 5ஆம் தேதி உழவன் குடியிருப்பு பாஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் சபையில் நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டத்திலும் 2025 அக்டோபர் 20ஆம் தேதி பூதத்தான் குடியிருப்பு ஹோப் தோட்டத்தில் வைத்து பாஸ்டர் பொன் பாண்டியன் அவர்களால் நடத்தப்பட்ட விசேஷித்த கூட்டத்திலும் நமது கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 10, 11, 2025 முதல் 14, 11, 2025 வரை நமது கல்லூரி மாணவிகளுக்கான முதல் பருவ தேர்வு நடைபெற்றது. டிசம்பர் மாதம் சுமார் 20 கிராமங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நமது கல்லூரி மாணவிகள் அறிவித்து தேவனை மகிமைப்படுத்தினர். கண்டிகை பேரி பாஸ்டர் செல்லப்பா அவர்களின் சபையிலும் பாடல்கள் பாடி ஆராதனை நடத்தியும் குறு நாடகங்கள் நடித்தும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்கு நமது கல்லூரி மாணவிகள் தங்கள் வீட்டிற்கு கடந்து சென்றனர். 5, 1, 2026 அன்று மீண்டும் நமது கல்லூரி துவங்கப்பட்டு வகுப்புகள் கிரமமாக நடைபெற்றது. 26, 1, 2026 அன்று நாங்குநேரி மாரநாதா தேவாலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு ஆசீர்வாத கூடுகையிலும் 14, 3, 2026 அன்று பனகுடி WMM சபையில் நடைபெற்ற VBS ஆசிரியர் பயிற்சி முகாமிலும் நமது கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 18, 3, 2026 அன்று நமது வேதாகம கல்லூரிக்கு ரெவரண்ட் ஜார்ஜ் கர்டிஸ் அவர்கள் வருகை தந்து நமது கல்லூரி மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். 19, 3, 2026 அன்று நாங்குநேரி மாரநாதா தேவாலயத்தில் நடைபெற்ற சிலுவை தியான கூடுகையிலும் நமது கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 6, 3, 2026 முதல் 10, 3, 2026 வரை நமது மாரநாதா வேதாகம கல்லூரி மாணவிகளுக்கான 2ஆம் பருவ தேர்வு நடைபெற்றது. கடந்த 31 ஆண்டுகளில் நமது வேதாகம கல்லூரி ஊழியத்தில் ஆவிக்குரிய நிலையிலும் பொருளாதார சமூக நிலையிலும் தேவன் அற்புதமாக வழி நடத்தினார். ஜெபித்து கொடுத்து உதவிய எல்லா தேவ மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி கூறுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதாகம கல்லூரிக்கு மாணவியரை அனுப்பிய போதகர்கள் மற்றும் பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மிகவும் தெளிவாக வாசித்த சகோதரி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இப்பொழுது ஒரு நிமிட வாழ்த்து ஒன்றை வாசிக்க விரும்புகின்றேன். ஒரு நிமிடம். தேவனுக்கே மகிமை. சிறகுகளை வெட்டிவிட்டு பறந்து போ பறந்து போ, மேலே மேலே பறந்து போ என்று மாய்மாலம் செய்யும் இன்றைய ஆவிக்குரிய உலகில் மாரநாதா வேதாகம கல்லூரியில் இறையில் பயிற்சி பெற்று இன்று பட்டம் பெறப்போகின்ற எனதருமை மாணவ செல்வங்களுக்கு எனது சில வரிகள். வாளின் கூர்மையால் மடிந்தவர்கள் கோடி பேர், ஆனால் வேத நூலின் கூர்மையால் வாழ்ந்தவர்கள் பல கோடி பேர். எனவே வேதம் படி. எல்லாம் படித்து முடித்து விட்டேன் என்று எண்ணாமல் வேதம் படி. உன்னுள் சுவாச காற்று இருக்கும் வரை பூமியில் இருப்பதும் வானில் பறப்பதும் உன் கையில் தான் உள்ளது. நம்புதல் எனும் சக்தி மலையையும் கடலையும் ஆழ குகையையும் நீள நதியினையும் நெருப்பையும் ஆகாய காற்றையும் அவ்வளவுதான் என் அச்சமின்றி கடந்து போகச் செய்யும். இந்த வெப்ப பூமியில் சித்திர சோலைகள் உருவாகவில்லையா என்ன? எப்படி
மழை பெய்யும் என்ற நம்பிக்கையில்தான். எனவே தேவனை விடாப்பிடியாய் நம்பு, அதுவே யுகங்களை வெல்வது. கிறிஸ்துவுக்குள் சொல்லி முடியா சந்தோஷம் அமர்ந்துவிடு அவர் காலடியில். மோசங்கள் நேசங்களாய் மலரும். சோதனை உன்னை சந்திக்க கூடாது, நீதான் சோதனையை சந்திக்க வேண்டும். பயந்தவர்கள் எப்பொழுதுமே தங்கள் திறமைகளை சுதந்திரமாக செயற்படுத்த முடியாது. பயம் ஓர் ஆட்கொள்ளி, அதை துரத்திவிடு. இமயத்தின் சிகரத்தை தொட்டு விடுவது உன் லெக்கல்ல, சிகரத்தில் சிம்மாசனமிடுவதே உன் லெக்கு. அதற்கு எக்காரியத்தையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதே. மனதில் தோன்றும் போதே செய்ய துவங்கிடு. சோம்பல் என்னும் எதிரியை அழித்துவிடு. நான் சொல்லும் அத்தனையும் ஏதோ ஒரு கவிதை சாரல் என ரசித்துவிட்டு போய்விடாதே. அத்தனையும் உன்னையும் உன் ஊழியத்தையும் உரமேற்றும். அன்பு மாணவிகளே, நீங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். இது வேதம் வாசிக்கப்படக்கூடிய நேரம். பாஸ்டர் செல்லப்பா அவர்கள் முன்பாக வந்து வேதம் வாசிப்பார்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்பதுவே. வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்வோம். நம் கல்லூரியில் பாடத்திட்டத்தை, அந்த போதனையை மட்டும் சொல்லாமல் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான வாழ்வில் மாணவிகள் ஏற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி பல விஷயங்கள் கற்பிக்கப்படுகிறது. ஜெபிக்க தெரியாத, பிரசங்கிக்க தெரியாத பல பிள்ளைகள் இன்று ஜெப வீராங்கனைகளாக, சிறந்த பேச்சாளர்களாக, பிரசங்கிகளாக மாற்றம் கண்டுள்ளனர். முதலாம் ஆண்டில் பல்லிக்கும் கரப்பான் பூச்சிக்கும் தவளைக்கும் பயந்த பிள்ளைகள், பயந்து அலறிய பிள்ளைகள் 3வது ஆண்டில் விரியன் பாம்புகளை கொல்லும் அளவுக்கு தைரியசாலிகளாய் மாற்றப்பட்டு வருகின்றனர். இந்த கல்லூரியினை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்ற, தெய்வ கிருபையினால தெய்வ பலத்தோடு நடத்தி வருகின்ற பாஸ்டர் ஐயா, மதிப்பிற்குரிய பாஸ்டர் ஐயா ஜோசப் ஐயா அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலனையும் பல நூறு வருஷங்களையும் கர்த்தர் கொடுத்து இந்த கல்லூரியினை இன்னும் மேம்பட செய்ய, தேசத்தை அசைக்க, அநேகரை உருவாக்க கர்த்தர் பலன் கொடுப்பாராக. ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord, hallelujah. அப்படி ஏற்றம் பெற்ற ஒரு மாணவியின் சாட்சியினை இப்பொழுது நாம் கேட்க போகின்றோம். On the joyous and auspicious day, I invite student Lily Ruth to the stage to testify. I request you come quickly and share your testimony. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. முதலாவதாக இந்த வாய்ப்பினை அளித்து இந்த வாய்ப்பினை கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டர் அப்பாவுக்காக ஸ்தோத்திரம், இங்கு வந்திருக்கிற அனைத்து போதர்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். First of all, glory to be God for granting me this opportunity. I praise the Lord for Pastor Pa and for all the pastors gathered here. என் பெயர் லில்லி ரூத், என் சொந்த ஊர் திருப்பதி. My name is Lily Ruth. My native place is Tirupati. எனது அப்பா அம்மா இருவரும் தீவிர இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். Both my parents are from a strict Hindu family. எனது அப்பாவுடன் பிறந்தவர்கள் மொத்தம் 9 பேர். நல்ல வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் எனது அம்மா பிசாசின் போராட்டம் காரணமாக
வியாதிப்பட்டிருந்தார்கள். My father had a total of 8 siblings. Although they were born into a well-to family, my mother feel ill to do demonic struggle. பல சிகிச்சைகள் செய்த போதும் குணமாகாத காரணத்தினால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார்கள். They were shunned by everyone because they did not recover despite many treatments. இந்த சூழ்நிலையில் போதகர் ஒருவர் சுவிசேஷம் அறிவித்ததினால் எனது அம்மா இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். In this situation, a pastor preached the gospel and my mother accepted Jesus Christ as her personal savior. இதனால் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரால் விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். As a result, they were kicked out of their homes by their families. என்னுடன் பிறந்தவர்கள் மொத்தம் 4 பேர். இதில் 2 பேர் இறந்து விட்டார்கள். இதில் எனது அக்கா கேரளாவில் திருமணம் முடித்த நிலையில் இருக்கிறார்கள். There are 4 people born with me. 2 are whom deceased. My sister is married in Kerala. நான் என் தாயின் வயிற்றில் 8 மாதம் கருவாக இருக்கும்போது எனது அப்பா எங்களை விட்டு அவரது குடும்பத்தினருடன் சென்று விட்டார்கள். My father left us and went to his family when I was 8 months pregnant in my mother's womb. இந்த கடினமான சூழ்நிலையிலும் எனது அம்மா கிறிஸ்துவை பற்றிக்கொண்டு உறுதியாய் நின்றார்கள். Even in this difficult situation, my mother stood firm in Christ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் பிறந்தேன். கஷ்டமான மத்தியில் தான் எங்கள் அம்மா எங்களை வளர்த்தார்கள். I was born into such circumstances and my mother raised us amidst hardship. அநேக நாட்கள் உணவு கூட இல்லாமல் தண்ணீரும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு எங்கள் பசியை ஆற்றி கொண்டிருந்தோம். For many days lacking even proper food, we appeared our hunger by consuming only water and peanuts. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் வரை ஆந்திராவில் இருந்தேன். அங்கே சரியான வேலை இல்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டிற்கு வந்தோம். குடும்பமாய் நெசவு வேலைக்கு சென்ற காரணத்தினால் இங்கு எனது படிப்பை தொடர முடியவில்லை. ஆனால் எனக்கு பள்ளிக்கு சென்று படிக்க மிகவும் பிடிக்கும். I was in Andhra Pradesh until I 4th standard. We came to Tamil Nadu because there was no proper job there. My family went to weaving work, so I could not continue my studies here. But I really like going to school and studying. இந்த நிலையில் 2015ஆம் ஆண்டில் எனது அம்மா கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். In this situation, my mother fell asleep in Lord in 2015. எனது போதகருடைய மனைவியும் சபை விசுவாசிகளும் தங்களை சொந்த பிள்ளையாய் போல் பார்த்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் இங்கே என் நடுவில் இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். My pastor, the pastor's wife and the church believers treated me like their own child. I thank the Lord that they are in the midst now. நான் 5 வருடம் ஜவுளி கடையில் வேலை பார்த்து கொண்டு வந்தேன். இந்த நிலையில் தேவன் என்னை தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி எசேக்கியேல் 22:30 படி மூலமாய் அழைத்தார். I worked in textiles for 5 years. During this time, God called me to perform His ministry through Ezekiel chapter 22 verse 13. எனக்கு தமிழ் மொழி சரியா தெரியாது. எனது கல்வியும் மொழியுமே நான் வேதாகம கல்லூரிக்கு வர எனக்கு தடையாக இருந்தது. I don't know Tamil language well. My education and language background were obstacles preventing me from attending Bible college. இந்த நிலையில் நான் 23ஆம் சங்கீதத்தை வாசித்து தமிழ் கற்றுக்கொண்டேன். In this situation, I read the 23rd Psalms and learned Tamil. அருகில் இருந்த டியூஷனுக்கு சென்று படித்து 8ஆம் வகுப்பு தேர்வை எழுதினேன். என்னுடன் இருந்தவர்கள் தமிழ் தேர்ச்சி அடையாத போதிலும் நான் அதில் தேர்ச்சி அடைய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். I went to a nearby tuition center and I wrote 8th standard exam. Even though my classmates were not proficient in Tamil, the Lord helped me to pass it. அதை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி அடையவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். Following that, the Lord blessed me write the 10th public exam and pass it. பின்பு கர்த்தர் என்னை இறையியல் படிப்பதற்காக மாரநாதா மகளிர் வேதாகம கல்லூரியில் அழைத்து வந்தார். Subsequently, the Lord led me to the Maranatha Women's Bible College in Nangneri to study theology. இக்கல்லூரியின் மூலம் நல்ல வேத சத்தியங்களையும் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் கிறிஸ்துவுக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும்
ஆசிரியர்கள் மூலம் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். Through this college, God taught me good Bible truths, how to serve God and how to work for Christ through the teachers. மேலும் ஒரு ஊழியக்காரியாகிய நான் சபையையும் குடும்பத்தையும் எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டேன். I also learned how to lead a church and a family as ministers. இந்த வேதாகம கல்லூரியில் பெண்களாகிய எங்களை சபையிலும் பெரிய கூடுகையிலும் வீடு சந்திப்பு ஊழியத்திலும் பயன்படுத்தினார்கள். In this Bible college, they utilized even as women in the church, in large gatherings and in the home visitation ministries. பாடல்களை பாடவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அநேக கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்கவும் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து உருவாக்கினார்கள். They trained us to sing songs, share the word of God and go to many villages to preach the gospel. இங்கு வந்த பின்பு தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களை நான் அறிந்து கொண்டேன். After coming here, I learned of the great plans of God had for me. என்னை தங்கள் பெற்ற பிள்ளையைப் போல் வளர்த்து தேவனுடைய மகத்தான ஊழியத்தை செய்ய என்னை இங்கு அனுப்பி வைத்த எனது சபை போதகர் மனைவியும் மீண்டும் நன்றி சொல்லுகிறேன். I once again thank my church pastor and his wife who raised me like their own child and sent me here to carry out magnificent ministry. மேலும் என்னை இவ்வளவாய் ஊழியத்தில் வளர்த்த எங்கள் பாஸ்டர் அப்பாவுக்காகவும் சபைக்காகவும் கற்றுக் கொடுத்த அனைத்து போதகர்களுக்காகவும் மனம் நிறைந்து நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். நன்றி. ஆமென். Furthermore, I continued my testimony by expressing my heartfelt gratitude to our esteemed Pastor Pa, who served as a father and mother figure to me in this college and nurtured me in this ministry, to the members of the congregation and to all teachers who imparted their knowledge to me. Thank you. Amen. Praise God. இன்னும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம் பிள்ளைகளை. ஆண்டவரை மகிமைப்படுவராக. This testimony is very impressive and touching. May God bless the student abundantly.